हम इतना बड़ा शरीर देह नहीं है, நாம் இவ்வளவு பெரிய தேகம் இருக்கக்கூடிய சரீரம் இல்ல. हम तो इस शरीर में நாம் இந்த சரீரத்தில் शरीर को कंट्रोल करने वाली ज्योति बिंदु आत्माएं हैं. இந்த சரீரத்தை கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஜோதி பிந்து ஆத்மாவாக இருக்கிறோம். हम रोना प्रूफ बन जाएंगे. பாபா சொல்றாங்க, நாம் அழாதவர்களாக அழாதவர்களாக ப்ரூஃப் உருவாக்கிக்கணும். जब ज्योति बिंदु आत्मिक इस स्टेज में टिकेंगे, எப்பொழுது நீங்க நான் ஜோதி பிந்து ஆத்மா என்ற நிலையில் நிலைச்சு நின்னீங்கன்னா तो हमको रोना नहीं आएगा. அப்போ இதுதான் ப்ரூஃப். அதான் அழாதவர்களினுடைய ப்ரூஃப் இதுதான். நமக்கு அழுகையே வராது. रोना कब आता है? பாபா கேக்குறாங்க, எப்போ அழுகை வருது? जब दुखी होते हैं तो रोना. எப்போ துக்கமாக ஆயிடுறீங்களோ அப்போ அழுகை வருது. देवान में होते हैं तो रोना आता है. தேகபானத்துல இருந்தீங்கன்னா அழுகை என்பது வந்துடுது. आत्माभिमानी बनेंगे ஒருவேளை ஆத்மாபிமானியாக ஆனீங்கன்னா तो रोना आएगा ही नहीं. அப்ப அழுகையே வராது. तो कभी तुमको रोना नहीं है. ஆனால் தான் பாபா சொல்றாங்க, எப்பொழுதும் நீங்க அழவே கூடாது. அழாத ப்ரூஃப் என்பதை போட்டுக்கணும். अगर और कोई भी पुरुषार्थ नहीं करो, सिर्फ एक लक्ष्य रखो. பாபா சொல்றாங்க, எந்த ஒரு புருஷார்த்தையும் செய்யாதீங்க. ஒரே ஒரு புருஷார்த்தத்தை செய்வதற்கான லட்சியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். कुछ भी हो जाए, எது நடந்தாலும் சரி, चाहे अपने मन की स्थिति के द्वारा, चाहे कोई अन्य आत्माओं के द्वारा, பாபா சொல்றாங்க, உங்க உடல் மூலமாக இருக்கலாம் அல்லது மற்ற ஆத்மாக்கள் மூலமாக இருக்கலாம், चाहे प्रकृति के द्वारा, இல்லை என்றால் இயற்கை மூலமாக இருக்கலாம், चाहे वायुमंडल के द्वारा, कुछ இல்லை என்றால் வாயுமண்டலத்தின் மூலமாக கூட भी हो जाए, எது நடந்தாலும் சரி, मुझे खुशी नहीं छोड़नी. ஆனால் நான் குஷியை மட்டும் விட்டுவிடவே கூடாது. ये तो सहज पुरुषार्थ हुआ ना. பாபா கேக்குறாங்க, இது ரொம்ப ஈஸியான புருஷார்த்தம் ஆயிடுச்சு இல்லையா? या खुशी खिसक जाती है. இல்லை என்றால் குஷி உங்களை விட்டுட்டு ஓடி போயிடுச்சா? सहज है இது ஈஸியான விஷயமா? या कभी कभी मुश्किल हो जाता है. இல்லை என்றால் அப்பப்போ இது கஷ்டமாக இருக்கா? दृढ़ संकल्प रखो. பாபா சொல்றாங்க, திடமான எண்ணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். इस बात का எந்த விஷயத்துல திடம் எண்ணம் வச்சுக்கணும்? और बातों को भूल जाओ. மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்து போங்க. एक ही बात ஒரே ஒரு தந்தை தான். पक्की रखो कि खुश रहना है. ஒரே ஒரு சங்கல்பம் மட்டும் வச்சுக்கோங்க, நான் எப்பொழுதுமே குஷியாக இருந்து கொண்டே இருப்பேன். அவ்வளவுதான். तो और सब बातें क्या लगेंगी? அப்போ மற்ற விஷயங்கள் எல்லாம் என்ன ஆகும்? खेल लगे और अपना खेल देखने की साक्षीपन की सीट पर सदा स्थित हो जाओ. பாபா சொல்றாங்க, மீதி எல்லாமே விளையாட்டாக மாறி போயிடும். நீங்க விளையாட்டை சீட்டில் அமர்ந்து கொண்டு இதையெல்லாம் விளையாட்டாக பாருங்க. चाहे कोई अपमान करने वाला हो, பாபா சொல்றாங்க, யாராவது உங்களை அவமானம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், आपको परेशान कर अपने साक्षीपन की शान से नीचे उतारने இல்லை என்றால் உங்களை துக்கம் கொடுத்து உங்களுடைய ஸ்டேஜை மேலும் கீழும் ஆக்கக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். वाला हो, लेकिन आप साक्षीपन की सीट से नीचे मत आओ. ஆனாலும் நீங்க சாட்சியினுடைய சீட்டிலிருந்து நீங்க விலகவே விலகாதீங்க. नीचे आ जाते हो ஒருவேளை கீழே வந்துட்டீங்கன்னா तभी खुशी कम हो जाती है. அப்ப குஷி என்பது கம்மியாக ஆயிடும்.